ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ஏஐ வியர்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு மாடலு நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரைனிங் மூலியமாக அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு அதை கற்றுக்கிட்டு அது மூலியமாக அதை ரியாக்ட் பண்ணி அதிலிருந்து அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும். சப்போஸ் நம்ம பண்ண வேண்டியது அது பண்ணுச்சுன்னா, அண்ட் சம்டைம்ஸ் அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது பொறுத்து அது ட்ரெயின் ஆகி அதுலேருந்து அது என்ன பண்ண கற்றுக்கும். ஸோ மேக்ஸிமம் இது தான் இதோட கோர் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் யூனிட்டி. அண்ட் இது ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி யூனிட்டி ப்ரீ இன்ஸ்டால்டு மிஷின் லேர்னிங் கிட் லைப்ரரி வச்சுட்டு நம்மளே ஒரு புது மாடல் ட்ரெயின் பண்ணி அண்ட் அது அவங்க கொடுத்த டெமோவோட நமக்கு பெட்டராக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் தி பேசிக். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா யூனிட் நமக்கு கொடுத்த மாடல். ஸோ இந்த மாடல் இப்போ நான் ப்ளே பண்ணினேன்னா ஒழுங்காக வாக் பண்ண மாட்டான், ரன் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். பிகாஸ் இது நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிற மாடல். ஸோ யூனிட்டி அவங்களா ப்ரொவைட் பண்ண மாடல் வந்துட்டு நடக்கும். பட் ஆனால் அது வந்துட்டு ரே ப்ரிஸ்கிரிப்ஷன் 3D சென்சார் யூஸ் பண்ணாது. ஸோ அந்த சென்சார் இப்போ நம்ம யூஸ் பண்ணி நடக்க கற்றுக்கிட்டா தான் அது என்விரான்மெண்ட்டை நிஜமாக பார்த்து ஃபீல் பண்ணி அந்த க்யூப் தான் டார்கெட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அதான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காண்டி நான் இன்னொரு ப்ராஜெக்ட் டெமோ காட்டுறேன். அண்ட் இது நான் லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னது. ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒயிட் கலர் க்யூப் இருக்கா, இது மேலே தான் ஏறி இது டாட்ஜ் பண்ணி அந்த சைடு போகிறதுக்கு கற்றுக்கணும். அண்ட் இந்த க்ரீன் கலர் தான் இதோட எண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு 20A ஒரே டயத்தில் ட்ரெயினாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணுறான்னா, இப்போது இவனோட கேம் இவனோட ரியல் டைமில் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் எப்படி இந்த 20 ஏஐயுமே ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. ரியல் டைமில் ஒருத்தரையும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுறாங்கன்ட்டு. என்னோட மேக்ஸிமம் கோல் வந்துட்டு இது மேலே ஜம்ப் பண்ணி இந்த வாலை டாட்ச் பண்ணி அந்த சைடு போய் சேரணும் எங்களுக்கு. ஸோ இது ஒர்க் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இவன் அந்த கோலை ரீச் பண்ணும் போதோ இல்லை அந்த டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் கிட்டக்க போகும்போதோ அவனுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் சில டைம் அவன் கீழே சப்போஸ் விழுந்துட்டானா அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ரிவார்டு மைனஸ் ஆகும். ரிவார்டு இந்த சென்ஸ் ஸ்கோர் தான் இதுக்கு. அண்ட் சப்போஸ் ஒரே இடத்துல சும்மா நின்னாலும் ரிவார்டு கிடைக்காது, அது அவன் கிட்ட போகிறதுக்கு ரிவார்டு கிடைக்கும்ல. ஸோ இது அவனே கற்றுக்க ஆரம்பிப்போம், இந்த மாடலை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங் மாடலை அதை ட்ரெயின் பண்ண வைக்க போகிறோம். அண்ட் அது எப்படி ட்ரெயின் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். வெல், இங்கே ஒரு ஏஐ ஃபீச்சர் இருக்குது. என்னது இது? இந்த வாக்கரை எடுத்துக்கலாம். பிகாஸ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி ஒரு 10 இது கொடுத்துருப்பாங்க அவங்களே, 10 வாக்கர் இது பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இவங்க யாருக்குமே நடக்க தெரியாது, விச் இஸ் பாடி. ஸோ இல்லை ஹிப்ஸில் போயிட்டு நம்ம இதோட இன்ஸ்பெக்ட் பண்ணினா இந்த இருக்கா, இதை தான் அதோட ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ரே சென்சார். இதை வச்சு அது வேர்ல்டை நம்ம பார்க்குற மாதிரி பார்க்கும். அண்ட் இப்போ இந்த மாடல் எதை யூஸ் பண்ணி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, வாக்கர் மாடல் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இதை நம்ம இது யூஸ் பண்ண வைக்காமல் நம்மளோட இதை யூஸ் பண்ண வச்சா இது பெட்டராக ரன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓ கிரேட், ரியலி கிரேட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஏஐ மட்டும் நடந்து போயிட்டு அதோட இதை ரீச் பண்ண முடியுது. இது ஆக்சுவலாக நானாக ட்ரெயின் பண்ணினா ஒரு ஏஐ. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஏஐயுமே அதை பண்ணாது. பிகாஸ் மற்ற ஏஐக்கு இருக்கிற நாலேஜ் வந்துட்டு ரொம்ப நியூ. அதுக்குன்னு இப்போ ட்ரெயின் ஆகிக்கிட்டும் இல்லை. எப்படி சொல்ல, இந்த இது இப்போதைக்கு கற்றுக்கவும் இல்லை, கற்றுக்கிட்டும் இல்லை. பட் வேறஸ் இந்த இது வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரெயின் ஆகி கற்றுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இப்போ நான் போயிட்டு அந்த பாக்ஸை தான் தொடணும், அதான் என்னோடய கோல்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாடலுக்கு இருக்கிற நாலேஜை இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். விச் இஸ் உங்களுக்கு ஜென்ரலாக நான் ஒரு ஐடியா மாதிரி காட்டுறேன். இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ வெரி டீட்டெயில் டியூட்டோரியல். பிகாஸ் எத்தனை பேர் யூனிட்டி ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, எத்தனை பேருக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாக நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக காட்டுறேன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ இப்போ நம்ம இதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் எல்லா ஷார்ட்கட்டும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே கிட்டத்தட்ட ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஏஐக்குள்ள நாலேஜ் வந்துட்டு இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இது ஒரு மாதிரி ரே ஃபுல்லாக சரன்னு அடிக்குதா, இது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் டைமில் இதோட பொசிஷன் என்னென்னு பார்க்க முடியும். அண்ட் இல்லை கீழே வந்தீங்கன்னா இதில் போட்டிருக்கும் ரே ப்ரிஸ்கிரிப்ஷன் சென்சார் 3Dயில் இதோட மேக்ஸ் ரே டிகிரிஸ் வந்துட்டு 70 டிகிரி. பிகாஸ் இது வந்துட்டு 70 டிகிரியில் தான் இதோட பார்க்க முடியும். பின்னாடி இருக்கிறது இதுக்கு தெரியாது. பின்னாடி இருக்கிற பார்க்கணுன்னா திரும்ப நான் பார்க்கலாம். ஸோ வெல், இது வந்துட்டு இதோட கோல் அந்த இடத்துல இல்லைன்னா திரும்பி பார்க்கும். இதை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த சென்சார் யூஸ் பண்ணி கிட்டக்கு போகும். அண்ட் இது எவ்வளோ இன்க்ரீஸ் இந்த ரே லென்த்துங்கிறது இது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இதால் பார்க்க முடியும்.
அண்ட் ரே லேயர் மாஸ்க்குங்கிறது எல்லாம் இதுக்கான நாலேஜ் உண்டுங்கிறது. ஐ மீன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இந்த ஏஐலாம் வந்துட்டு பெட்டராக இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஏஐ இந்த மாடல் நம்ம எடுத்துக்கிட்டால் நிறைய டைம் கீழே தான் விழுவான். மாடல் ரீச் பண்ணிட்டா கீழே விழுந்துருவான். பிகாஸ் அவனுக்கு ரீச் பண்ணுற வரைக்கும் தான் மேக்ஸிமம் அவனுக்கு தெரியும் நான் போய் தொடணுன்ட்டு. அதுலேயும் ரொம்ப ஸ்லோ. கிட்டத்தட்ட போயிட்டு அந்த ரிவார்டுக்காண்டி கீழே விழுந்துடணும். அது அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாருமே ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. விழுந்தக்கப்புறம் எழுந்திரிச்சு போகிறாங்க அண்ட் திரும்பவும் ஓகே இவன் தொட்டுட்டான். பட் ஆனால் யாருமே ரிவார்டை எடுத்தக்கப்புறம் ஒழுங்காக நிற்கிறதுக்கு தெரியல. ஸோ தட்ஸ் தி திங் விச் யூ கோனா ட்ரெயின் டுடே. அண்ட் இதோட ட்ரைனிங் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னு நான் திரும்ப காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன்னா இந்த மாடல் எதுவுமே இப்போ நான் ப்ளே பண்ணும்போது ட்ரெயின் ஆக மாட்டேங்கிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது இந்த மாடல் பண்ணது எல்லாமே வந்துட்டு ப்ளே பேக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க, விச் இஸ் சம்திங் லைக் அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆனதில் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காட்டும். அண்ட் கற்றுக்கிட்டதை நம்ம திரும்ப வச்சு ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் இதில் கிரேட் என்னென்னா, நம்ம ஒரு வாட்டி தப்பு பண்ண போகிறதில்ல, ஒரு டயத்தில் 10 வாட்டி நம்ம தப்பு பண்ணி கற்றுக்க போகிறோம். விச் இஸ் லைக் இந்த மாடல் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ 10 டைம் நம்ம கற்றுக்கிட்டக்கப்புறம் 10 விதமாக கற்றுக்கிட்டக்கப்புறம் அது ஒரே நாலேஜாக சேவ் ஆன மாடலை நம்ம ஒரு ஏஐ மாடலுக்கு யூஸ் பண்ணும்போது ஹி வில் பி ஸோ குட். அதுதான் பேசிக்கும். இப்போ என்ன ட்ரைனிங்க்கு நம்ம எந்த மாதிரி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்மளோட டெர்மினல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெர்மினல் பவர் ஷெல்லோட டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணும்போது இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் ஸோ இதுதான். இப்போ இங்கே வந்திருக்கா லிசனிங் ஆன் போர்ட் 5004 ஸ்டார்ட் ட்ரைனிங் பை ப்ரெஸிங் த ப்ளே பட்டன் இந்த யூனிட் எடிட்டர். ஸோ இப்போ நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக இது நான் யோசித்தேன், உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் மேபி. இது ஆல்ரெடி யூனிட்டி கொடுத்த ஒரு மாடல் தானே. ஸோ யூனிட்டி லோகோவும் இதில் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி ட்ரெயின் ஆன மாடல். இதில் நான் என்ன புதுசாக பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூனிட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க டெமோ ஸ்கிரிப்டுக்கு கொடுத்த இடம் இது தான், மாடல்ஸ் இது தான். பட் ஆனால் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இந்த க்ரீன் கலர் ஆரோஸ் தெரியுதா, க்ரீன் அண்ட் ரெட் ஆரோஸ். ஐ மீன் இந்த பெருசு சொல்லலை, இந்த ரெட் கலர் சொல்லலை, இந்த டைரக்ஷனல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதை நான் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சில ஆரோஸ் இருக்கும். இது வந்துட்டு 21 பைனரி பிட்ஸில் இதோட நாலேஜ் இருந்துகிட்ருக்கும். 21 பிட்ஸ் நாலேஜுங்கப்போ இப்போ இதோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 240 to 250 நினைக்கிறேன், கரெக்டாக தெரில எனக்கு. இருங்க பார்க்கலாம். இந்த இதில் நான் இது யூஸ் பண்ணுறேன்னா இந்த ரே சென்சார் 3D. இந்த ரே சென்சார் 3D வந்துட்டு இந்த சென்சாரே அந்த இதில் இருந்திருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் யூனிட்டியால் நான் கிளியராக சொல்லணும்னா, யூனிட்டியால் கொடுக்கப்பட்ட மாடல் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த இது இருக்கா சிம்பிள், இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்துட்டு இந்த பாக்ஸ் எந்த இடத்துல டெப்ளாய் ஆகுதோ அந்த இடத்த பார்த்து காமிச்சிரும். அண்ட் அந்த இடத்த பார்த்து இது நடந்து போகணும், தொடணும். இதுதான் இதோட கோலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆனால் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கிற ஒரு காம்போனண்ட் பேர் வந்துட்டு திரும்ப நம்ம ஆட் பண்ணியிருக்கிற காம்போனண்ட்டோட பேர் வந்துட்டு ரே ப்ரெஸ்கிரிப்ஷன் சென்சார் 3D. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஏட்டை இல்லை. ஸோ இந்த இதை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏட்டேன்னா இந்த சென்சார், இந்த ரே ப்ரெஸ்கிரிப்ஷன் சென்சார் 3Dங்கிறத இந்த ரெட் கலரில் இருக்கிறது. அண்ட் இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதால் தேன் ஜஸ்ட் இந்த கோஆர்டினேட்ஸை வச்சு அந்த க்யூப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத விட இது கண்ணால் பார்த்து அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அண்ட் இது ஆன் பண்ணுறதுனால இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ இடம் ஒன்று தான், மாடல் ஒன்று தான், பட் ஆனால் இதோட நாலேஜ் திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கு ஒரு ஐடியாவுமே இருக்காது எப்படி நடக்கணும். ஃபஸ்ட் டைம் இது இப்போ தான் பார்க்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இது லிசன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணினோன்னா இது ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கணும். அண்ட் ட்ரெயின் பண்ணும்போது உங்களால் ஒரு லேகை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைமில் சைமல்டேனியஸாக நம்ம 10 AI ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த லேக் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த மாடல் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போது இதில் ரெஜிஸ்டர்டு கம்யூனிகேட்டர் அண்ட் ஏஜென்ட் வந்துருச்சுன்னா இது இதோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இருக்கா இப்போ இந்த மாதிரி தான் இதோட இது வரும். ஒரு 30K ஸ்டெப்ஸுக்குமே இதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி எவ்வளோ டயத்துக்குள்ளே இந்த 30K ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கு, அண்ட் இதோட எவ்வளோ ரிவார்டு வாங்கியிருக்கு, அண்ட் இதோட ஸ்டாண்டர்ட் ரிவார்டு என்னங்கிறது. ஸோ இதோட மீனிங் என்ன, மீன் ரிவார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழும் போதுமே இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ரிவார்டு கிடைக்கும். அண்ட் ஒரு டைமும் இது ஒரே இடத்துல சும்மா நின்று அந்த கோலுக்கு கிட்ட, இந்த க்யூபுக்கு கிட்ட போகாமல் இருந்துச்சுன்னா ரிவார்டே கிடைக்காது. ஸோ பேசிக்கலி இது ரிவார்டுக்காண்டி கிடைக்கிற மாதிரி இதுக்கு இந்த ரிவார்ட் பேஸ்ட் சிஸ்டம் இருக்குது.
அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிவார்டு வந்துட்டு ஆவரேஜாக எவ்வளோ எடுக்கும் அண்ட் இப்போ எவ்வளோ எடுத்திருக்குங்கிறது. ட்ரைனிங் போக போக ரிவார்ட்ஸ் வந்துட்டு பெட்டர் ஆகும். அண்ட் ஒரு ரிவார்டு ஒரு 100 கிட்ட வரும்போது இது ஆக்சுவலாக கீழே விழாமல் நடக்க கற்றுரும். 100 கூட போத்தாலும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கற்றுரும். ஸோ இந்த வாட்டி ஆக்சுவலாக ரிவார்டு குறைஞ்சிருக்கு. அப்போனா நிறைய வந்துட்டு தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் அதிகமாக தப்பு பண்ணியிருக்கு. இந்த ட்ரைனிங்க்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டராக இந்த ஏஐ இருக்கும், விழவே விழாது. ஸோ இப்போ டைம் வந்துட்டு 11 மணி. ஸோ நான் இதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நான் பார்க்க போகிறேன். அண்ட் இப்போமே நான் சொல்லணுன்னா இதோட ட்ரைனிங் யூசேஜ் எவ்வளோ இருக்கும்னு நான் காட்டலாம். ஸோ சிபியோட பர்சன்டேஜும் 50% யூஸ் ஆகும். அண்ட் ரேமும் பெருசாக யூஸ் ஆகாது. நான் ஆல்ரெடி மல்டிபிள் ஆப்ஸ் பின்னாடி ஓப்பன் ஆகிறதுனால ஒரு நல்ல இன்னும் அதிகமாக ரேம் வச்சு வாங்கியிருந்தால் ரொம்ப ஸ்மூத்தாக நான் இதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாம். பட் இட்ஸ் ஃபைன். ஒரு கம்மியான ஒரு 5 வச்சு இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறேன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்கும். பட் ஆனால் எனக்கு ட்ரைனிங் டபுள் த அமௌண்ட்டாக எடுக்குங்கிறதுனால 10 ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லேக்கியாக ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டைம் லாப்ஸ் போட்டேன்னா ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெட்வொர்க் கூட கனெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது லோக்கலாக தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டிக்கு உங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஹாட்ஸ்பாட்டில் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இதை ட்ரெயின் பண்ண விட்டுட்டு நீங்கள் வாட்டிக்கு தூங்கிடலாம் லேப்டாப் ஹேண்டில் வச்சுட்டு. பட் ரொம்ப சூப்பராக ட்ரெயின் ஆகிருக்கும். இப்போ டைம் வந்துட்டு நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரம் ஆச்சு. 45 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. அண்ட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா சில ஏஐஸ் வந்துட்டு பெட்டராக ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி நான் உங்ககிட்ட காட்டும் போது எல்லா ஏஐஸுமே டார்கெட்டை ரீச் பண்ண வந்துட்டு ஒன்று டார்கெட் இந்த க்யூப் மேலே பாயும், இல்லைன்னா ஃபஸ்ட்டே கீழே விழுந்துடும், இல்லை க்யூபு கிட்ட வந்துட்டு பாய ட்ரை பண்ணும். பட் ஆனால் இங்கே நீங்கள் இப்போ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் இந்த க்யூபை பெட்டராக இந்த ஏஐ இப்போ பண்ணுது. இப்போ இந்த ஏஐ இப்போ தாங்க நான் பார்த்தேன். இப்போ இந்த ஏஐ இருக்குன்னா ஒரு வாட்டி இதை போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே இருங்க, ஒரு வாட்டி ரீச் பண்ணதுமே அது ஸோ இன்னும் பெட்டராக ட்ரெயின் ஆகலை. ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீனில் திரும்ப இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கான டைம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்துட்டு அந்த பண்ணுதா போய் ரீச் பண்ணதுமே திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப கீழே விழாமல் திரும்ப டர்ன் பண்ணி திரும்ப அடுத்த ஆப்ஜெக்டை நோக்கி போகிறதுக்கான கேப்பபிலிட்டி இதுக்கு இருந்துச்சு. தொடர்ந்து 3 in a row பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் திரும்ப விழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ ட்ரெயின் ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு டேரெக்டாக போய் விழுறது இல்லாமல் இப்போ தொட்டு திரும்ப டேன் எடுக்க ட்ரை பண்ணும். தொட்டக்கப்புறம் அது இன்னொரு இது எந்த சைடு ஜென்ரேட்டராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து விழுந்துடும். ஸோ இந்த டயத்தில் வந்துட்டு இந்த இதை நான் அப்படியே விட்டுட்டு தூங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் எஞ்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே ட்ரெயினாக இருக்கும். அண்ட் இதுதான் இதோட ரிவார்ட்ஸ் இப்போதைக்கு இது வாங்கியிருக்கிறது. மார்னிங் பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக இதை நான் ட்ரெயின் பண்ணேன். அண்ட் காலையில் எழுந்துச்சு நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் இந்த ஏஐ பார்க்குறீங்களா, இது ஒழுங்கு நடக்க மாட்டேங்குதா. அண்ட் இது ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியலையா. பட் ஹியர் இஸ் த பார்ட். இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இருந்த ஏஐ. இப்போது இந்த ஏஐஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக ட்ரெயின் ஆன ஏஐ. ஸோ நான் கம்பாரிசனுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு மாடல் மட்டும் ஃபஸ்ட் இருந்தது வச்சுருக்கேன். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு வாட்டி போய் ரிவார்டு எடுத்தக்கப்புறமும் 2வது வாட்டி டாட்ஜ் பண்ணி அது திரும்ப கரெக்டாக போய் எடுத்துருங்க. அண்ட் இது வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஆன டைம் வந்துட்டு 4 hours கிட்ட. ஸோ 4 hours இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுது. இது கண்டிப்பாக இதை ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை பார்க்குறீங்க எதுனாலும் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட்கம். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஸ்டில் இது வந்துட்டு பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகலை. பிகாஸ் மேக்ஸிமம் இது வந்துட்டு சில டைம்ஸ் கீழே விழாவும் பண்ணும். பட் ஆனால் சில டைம் எப்போ வந்துட்டு டார்கெட் ரொம்ப பக்கத்துலேயே ஸ்பான் ஆகுதோ அது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் கீழே விழுந்துடும். ஸோ மேபி கன்ஃபார்மாக ஒரு 3 to 4 times கண்டிப்பாக போய் எடுத்து பேலன்ஸ் பண்ணிடும். பட் சம்டைம்ஸ் ஸ்டில் மிஸ் பண்ணும். அது ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து இதாகும். ஸோ இதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேபி கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட்
that's all pretty much.